சொல்கிறேன். ஒரு ஆளுக்கிட்ட நம்ம வாழ்க்கையில் எல்லாம் பார்த்தது, அனுபவிச்சது, அங்கே இங்கே பார்க்குறது தாங்க அது. அதனால தான் நமக்கு வந்து அனுபவ ஜோசியர்லாம் வச்சுருக்காங்க. ஒரு ஆள் ஒரு 10,000 தரணுங்க ஒரு ஆளுக்கு. அவர் தரல. அவர் என்ன பண்ணிட்டாரு, வாசலுக்கு வந்து ரொம்ப கேவலப்படுத்திட்டு போயிட்டார். இது எப்போ நடந்ததுன்னா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தது. ரொம்ப கேவலப்படுத்திட்டு போயிட்டார். அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, பணம் வாங்கினாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் நல்லா ஆயிட்டார், சிறப்பாயிட்டார். அப்போ திருப்பி வந்து கேட்குறாரு, எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறாரு, என்கிட்ட பணம் இருக்குதுன்னு போய் வீட்டில் போய் குடுகுடுன்னு போய் உள்ளே போய் பார்த்தா பணத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு ரூ. 100 பண்டலை காட்டுறாரு. 10,000 என்கிட்ட இருக்குது, நான் இப்போ கொடுக்குறேன். அப்போது இந்த தெருவே என்னை சுற்றி பார்த்து காரி துப்பி இவ்வளோ அவமானப்பட்டனே, என்னோடய அவமானத்தை துடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாருங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஊரெல்லாம் நோட்டீஸ் ஒட்டுறீங்களா, இவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது, வாங்கின பணத்தை சரியாக கொடுத்துருவார், ஏதோ சூழ்நிலை கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, அவர் நல்லவர் தான், வல்லவர் தான், அவர் வந்து தங்கமான மனுஷன்தான்னு சொல்லி ஒட்டிங்கன்னா ஒரு நோட்டீஸ் ஒட்டினீங்கன்னா கூட எனக்கு அது தீராது இல்லை. அது எனக்கு அந்த அவமானம் திரும்பி கௌரவமாக மாறாது. போன மானம் போனது தான் அப்படின்னு சொன்னார். அந்த ஆள் யோசிச்சுட்டு அப்படியே நின்னார். அதனால் உனக்கு நான் தர வேண்டிய பணத்துக்கு நான் தானம் தர்மம் பண்ணி என் கர்மாவை நான் கழிச்சிக்கிறேன், ஆனால் உங்கள்கிட்ட தரமாட்டேன்னு சொல்லிட்டாருங்க. தானம் தர்மம் பண்ணி நான் கழிச்சிக்கிறேன், உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆக ஒரு பாவத்துக்கு வேறு வகையில் நம்ம வந்து நிவர்த்தி கூட பண்ணிக்கலாம். ஈடுகட்ட முடியாத பாவத்துக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ சில நேரத்தில் அசம்பாவிதம் நடந்து இறந்து போகிறாங்க. இறந்து போகிறவங்க நஷ்டஈடா என்ன கொடுக்க சொல்கிறாங்க கோர்ட்டில்? பணம் தான். வேலை செய்யும்போது ஒரு அசம்பாவிதத்தில் வேலை போயிடுச்சு, அரசாங்கத்தில் வேலை செய்கிறவருக்கு என்ன பண்ணுவாங்க? அவன் பிள்ளைக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க, அவங்க வாரிசுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. இறந்து போன ஒரு குழந்தைங்கள்லாம் கூட, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க, அது இதெல்லாம் கூட சில கவனக்குறைவினால் இறந்து போயிடுச்சுனாக்கா அதுக்கு நஷ்டஈடு கொடுக்க சொல்கிறாங்க. முதல் வேலையை கவர்மெண்ட்டை வந்து நஷ்டஈடத்தை ரிலீஸ் பண்ணுது. எதுக்காக? ஒரு ஈடு கட்டுறாங்க. இப்படி தான். ஆக சில பரிகாரம், தீர்க்க முடியாத பரிகாரத்துக்கு ஈடு கட்டுற விதம் தான் இந்த தானம் தர்மம் வேலை செய்யுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஞான பரிகாரங்களையும் பற்றியும் சொல்லியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.